ஆண்டி ஆண்டி அம்மாடி வாடவல்லி, நான் இங்கனே இருக்கேன், இங்க வா. இங்க தான் இருக்கீங்களா? நான் உள்ளலாம் போய் தேடிட்டு வரேன். ஆமா வா, என்ன விஷயம் சொல்லு. ஆண்டி, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடு? அதுதான் எனக்கும் புரியல. என்ன சாப்பாடு சமைக்கிறதுன்னு தெரியல. இந்த சமையல்காரி என்ன செய்யறான்னு தெரியலையே. இன்னைக்கு சண்டே தானே, நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்? சாப்பாடுலாம் எப்பவும் செய்யறது தானே, ஆனா சண்டேனா வீட்டுல ஏதாவது ஸ்பெஷலா செய்வாங்கல்ல. அப்படி இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷலா செய்ய போறீங்க? அதுவும் கேட்டுறேன். சண்டேனா ஏதாவது ஸ்பெஷலா தான் சாப்பிடணும்ல. சண்டேனா அசைவ சாப்பாடு தானே சாப்பிடணும், அதுதானே முறை. ஆமா ஆமா, அதுக்கு என்ன, உன் விருப்பப்படியே ஏதாச்சும் ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு கொண்டாந்து செய்ய சொல்றேன், சரியா? ஓகே ஆண்டி. ஜனங்க ஜனங்க வா சின்ன பொண்ணு. ஜனங்க, இன்னைக்கு சண்டே தானே. நான் என்ன மண்டே என்ன சொன்னேன்? சண்டே தான், என்னன்னு சொல்லு. நான் என்ன மாட மனுஷியா இல்ல ஓயாம சமைச்சு போடுற மிஷினா? என்னாலாம் சமைக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு சண்டே தானே, எனக்கு ரெஸ்ட் வேணும். என்னால சமைக்க முடியாது இன்னைக்கு. சரி. என்ன சரின்னு சாதாரணமா சொல்றீங்க? என்னாலலாம் எதுவும் சமைக்க முடியாது. உங்க அம்மா சமைக்க சொன்னா நீங்க தான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கணும் பார்த்துக்குங்க. சரி, அதுக்கு என்ன? சமைக்க முடியலன்னா சமைக்க முடியல, உடம்பு முடியலன்னு போய் எங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆமா, அப்பதான் உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க. உடம்புக்கு முடியலன்னு நான் எதுக்கு போய் சொல்லணும்? வாரத்துல 6 நாள் நான் தானே சமைக்கிறேன். இந்த 7வது நாள், இந்த ஒரு நாளாச்சு எனக்கு லீவு வேணும், அவ்வளோதான். அது மட்டும் போய் சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட. நான் போய் சொன்னா அப்புறம் ரொம்ப ஓவரா பேசுவாங்க. சரிடி, நான் பாத்துக்கிறேன், விடு. என்ன நீங்க அப்பையிலேருந்து இந்த கையில ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதையே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? என்னது இது? இதுவா? இதுதான் ரெசியூம். என்ன ரசீது? ஐயோ சின்ன பொண்ணு, ரசீது இல்ல, ரெசியூமே. அப்படி என்ன? நம்ம வேலைக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தின டீட்டெயிலா ஒரு பேப்பர்ல என்ட்ரி பண்ணி தரணும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், நமக்கு என்னென்ன தெரியும், அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க அதை பார்த்துட்டு நமக்கு வேலை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரெசியூம். ஓஹோ. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், அதான் ரெசியூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட கொடுக்கலாம்ல. சரிங்க சரிங்க. சின்ராசே, சின்ராசே. இந்தா உங்க அம்மா கூவ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. காலையில 5 மணிக்கு கோழி கூவுற மாதிரி ஏன்னு கூவுறாங்க. வாங்க போய் பார்ப்போம். அதை கூப்பிட்டாங்கல்ல. சரி வா, என்னன்னு கேப்போம். என்னம்மா கூப்பிட்டீங்களா? நான் உன்னைய தானடா கூப்பிட்டேன், ஆனா அவ எதுக்கு வந்திருக்கா? எப்படியும் அடுத்துதான் நீங்க என்னைய தான் கூப்பிட போறீங்க. அதனாலக்கே முன்கூட்டியே நானே வந்துட்டேன். சரி சரி. ஐயா சின்ராசே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல வீட்டில் ஏதாவது அச்சோ சாப்பாடு சாப்பிடணும்ல. அதனால நீ என்ன செய்யற, கடைக்கு போய் நல்லா எல்லாம் ஆட்டுக்கறியை பார்த்து ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வா. அப்படியே சும்மா கறி மட்டும் வாங்கிட்டு வந்துடாத, ஈரல் கொழுப்பு எல்லாம் சேத்தாப்புல போட்டு வாங்கிட்டு வா, சரியா? அத்தை, ஏற்கனவே உங்க உடம்புல கொழுப்பு எக்கச்சக்கமா கூடி போய் கிடக்கு. இதுல வேற ஆட்டுக்கறி இருக்கிற கொழுப்பு வேற ஆக்கி சாப்பிடணுமா? என்னடி சொன்னா? கொழுப்பு எடுத்துவல, உனக்கு தாண்டி கொழுப்பு எக்கச்சக்கமா கூடி போய் கிடக்கு. ஆமா ஆண்டி, இவளுக்கு வாய் கொழுப்பு அதிகம் தான். உண்மையிலே கொழுத்து போயிருக்கிறது நீயா நானா? என்ன பொண்ணு, அமைதி இரு. சென்றாசே, காலையில போனத்தியா கறி எல்லாம் இருக்கும், இல்லாட்டி காலை எடும் பார்த்துக்க. சீக்கிரமா வரசா போய் யாரும் ஆட்டுக்கறியை பார்த்து நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வா போ. என்னமோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கறி எடுத்து திங்கிற மாதிரியும் மற்ற நாளெல்லாம் வெறும் பருப்பு கடைஞ்சி திங்கிற மாதிரியும் தான் பேச வேண்டியது. என்னடி சொன்ன? அத்தை, கண்ட மேனிக்கு கறி சாப்பிட்டா கண்ட நோயெல்லாம் வருதான், பார்த்துக்கங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரிய முடி, நீ வாயை பொத்துக்கிட்டு இரு. இது வயசான உடம்பு, ஒரு நோயா வராது பார்த்துக்க. பாடாமலிக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசைப்படுதாலோ அதை வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கறது தான் உன் வேலை, புரிஞ்சிச்சா? என்னங்க, நான்லாம் சமைக்க மாட்டேன், உங்க அம்மாட்ட சொல்லுங்க. அங்க என்னடி என் மவன் காதுல ஓதிட்டு கிடக்க? அம்மா, அது வந்து சின்ன பொண்ணு வேலை இன்னைக்கு சமைக்க முடியாது. ஏன் ஏன் அத்தா, என்ன அப்படி சொல்றீங்க? நீங்க என்ன அந்த சமையல்காரிக்கு ஓவரா சப்போர்ட் பண்றீங்க? சமையல் செய்யறதுக்கு தானே அவளுக்கு சம்பளம் கொடுத்து இந்த வீட்டோட வச்சிருக்கோம். அப்படி இருக்கல அவ வேலையை அவ அது கூட செய்ய மாட்டாளா? இங்க பாரு, மறுபடியும் என்ன சமையல் கறின்னு சொல்லாத. என்கிட்ட சமையா வாங்கி கட்டிக்குவா பார்த்துக்க. சமையல்காரின்னு சொல்லாம பின்ன சம்பளம் கொடுக்கற முதலாளி அம்மா நான் சொல்ல முடியா? உன்ன சின்ன பொண்ணு, அமைதியாரு. என்ன அமைதியாரு? என்னங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? அவ பாட்டுக்கு உங்க கட்டின பொண்டாட்டியை பார்த்து ஒருத்தி சமையல்காரின்றா. அவ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு கிடக்கா. அது என்னன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல. ஆனா என் வாயை அடுக்க வந்துடுறீங்க முதல்ல.
என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவள் இப்படியே ஓவரா பேசிட்டு கிடந்தா அவள் பல்லெல்லாம் உடைச்சிருவான் பார்த்துக்குங்க. சின்ன பொண்ணு, நான் தான் சொன்னல அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் என்ன பேசினாலும் கண்டுக்காதுன்னு. நான் என்ன காது கேட்காத செவிடா? அவள் என்ன பேசினாலும் காதில் வாங்காத மாதிரி உட்காந்து இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. உங்களுக்காக தான் அமைதியாக இருக்கேன். இல்லாட்டி அவளை தூக்கி போட்டு மிதிச்சு பந்து அடிப்பிடுவேன் பந்து. அடியே அங்க என்ன பேசிட்டு கிடக்க? இங்கே பாருங்க, என்னாலலாம் சமைக்க முடியாது. நான் என்ன மாடா இல்லை மிஷினா? ஓயாமல் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வேணும். அதனால என்னால் சமைக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க, இல்லாட்டி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அது உங்களோட விருப்பம். ஆண்டி என்ன இந்த சமையல்காரி இப்படி பேசிட்டு போறா? நீங்க சைலண்டா இருக்கீங்க. ஆமாமா, எனக்கும் கோவம் தான் வருது. நீ கொழுப்படுத்துவ. எத்தனை முறை எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறாளே. சின்ன பொண்ணு, அப்படிப்பட்ட ஆளை எதுக்கு வீட்ல வச்சிருக்கீங்க? உங்க மேலதான் தப்பு இருக்கு. வேலை செய்யறதுக்கு தானே சம்பளம் கொடுத்து அவங்கள வச்சிருக்கோம். ஆனா அவ என்னடா இந்த வீட்ல ஒரு சர்வெண்ட் மாதிரியே தெரியலையே. நம்ம கூட உட்கார்ந்து சர்வ சாதாரணமா உட்கார்ந்து சாப்பிடுறா. நம்ம வீட்ல ஒரு ஆளாட்டம் இருக்கா. எப்ப பார்த்தாலும் அத்தானே சுத்தி சுத்தி வர்றா. எனக்கு என்னமா அவ மேல சந்தேகமா இருக்கு. அவ உண்மையிலே சமையல்காரி தானா? ஏமா அப்படி சொல்லுங்க? அவ சமையல்காரி தாமா. இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவளை பார்த்தா சமையல்காரி மாதிரியே தெரியல. அவ பாட்டுக்கு எவ்வளவோ பேச்சு பேசுறா. நீங்களும் அமைதியா இருக்கீங்க, அத்தானும் அமைதியா இருக்காரு. என்னவோ இருக்கு. என் கிட்ட இருந்து எதாச்சும் மறைக்கிறீங்களா என்ன? ஐயோ, இப்ப என்ன பண்றது? அப்படிலாம் இல்ல கண்ணே. அந்த பொண்ணு இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியை நாங்க பார்க்கல. நம்மள ஒரு ஆளத்தை நாங்க பாக்குறோம். அதனாலதான் அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கோம். அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேக்குறேன். அதை ஏமா கேக்குற? அவ பிறந்தப்பவே அப்பனையும் ஆத்தாலையும் முழுங்கி போட்டா. அதுக்கப்புறம் அனாதையா அவங்க அப்பத்தா கூட தான் வளர்ந்தா. அவங்க ஆட்சி செத்து போனதுக்கு அப்புறம் இவளை யாரா பார்த்துப்பாங்க? இவ வாழ்க்கை அம்போனத்தானே இருக்கும்னு நினைச்சு இவளுக்கு நாங்க எல்லாரும் சேர்த்து வச்சு ஒரு கல்யாணமும் கட்டணும். ஆனா கடைசியில அந்த கல்யாணமும் நிலைக்கல. கட்டின புருஷன் சரியில்லை. கடவுளே, அப்புறம் என்ன பண்றது? எல்லாம் அவ கைராசி முகராசி. அப்படி நாம என்ன செய்ய முடியும்? புருஷன் சரியில்லை, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையோ ஒழுங்கா அமையல. அதனால அவ தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் இந்த வீட்டோட சமையல்காரியா அவளுக்கு சம்பளம் கொடுத்து இங்கனே வச்சிருக்கோம். பாத்துக்க. கடவுளே, பாவம் அந்த பொண்ணு. அது தெரியாம நான் அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனே. ஆமாடி, நீ எதுக்குமா ஃபீல் பண்ற? அவளுக்கு இருந்தாலும் இதெல்லாம் தேவைதே. அப்ப கூட வாய் குறைச்சல அவளை பத்தியா கொழுப்பு எடுத்தவன் நம்மளையே குறை சொல்லிக்கிட்டு கூட கூட பேசிக்கிட்டு தெரியுறா. அவளை அடிச்சு வரதுக்கு 5 நிமிஷம் ஆகாதே. ஆனா ஐயோ பாவன் அவ மேல இறக்கப்பட்டு நாங்க தான் இந்த வீட்டுல அவளுக்கு சோத்தையும் போட்டு அவ செய்யற வேலைக்கு சம்பளமும் கொடுத்து கூடவே வச்சிருக்கோம். பாத்துக்க. ஓஹோ, சரிங்க ஆண்டி. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. பட்டணத்துல இருக்கவங்க கூட பணம் காசு செலவு பண்ணுவாங்களே தவிர யாருக்கும் இறக்கம் பார்க்க மாட்டாங்க. ஆனா கிராமத்துல இருக்க நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போக கூடாதுன்னு கூடவே வச்சு சோறு போடுறீங்களே. உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசுதியா. ஆமாம்மா, ஆமா. இந்த நம்ம வீட்டுல ஆடு மாடு கோழின்னு வளர்க்குறோம்ல, அது மாதிரிதான். அதுங்களை வளர்க்குற மாதிரி இவளை வளர்த்துட்டு கிடக்கும். என்ன அதுங்களாம் வாய் பேசாது, இது வாய் பேசுது. அவ்வளோதான். நம்ம திங்கிற சோத்துல ஒரு வாய் சோறு அதுக்கு போடுறோம். மற்றபடி இது பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா. ஆமா மடி வாடமல்லி, எங்க அண்ணே அதான் உங்க அப்பா போன போட்டாரம்மா. பேசுனே அப்பாட்ட? பேசுன ஆண்டி. கூடிய சீக்கிரம் ஊருக்கு வந்து உங்களை பார்த்து பேசி சம்மந்தி பேசி முடிவு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியோ? அப்படியாம்மா, சந்தோஷம் சந்தோஷம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே இந்த சமையல்காரியை அனுப்பி விட்டுருவோம், சரியா? அது வரைக்கும் அவ பேசுறதுல கொஞ்சம் பொறுத்துக்குமா. ஐயோ ஆண்டி, அதுல வேண்டாம். பாவம் அந்த அப்பாவி பொண்ணு எங்க போவா சொல்லுங்க? அவ வாழ்க்கை தான் சரியில்லைல்ல. அவ காலத்துக்கும் இங்கே இருக்கட்டும். இந்த நம்ம ஒரு வீட்டுல நாய் வளர்க்குற மாதிரி ஒரு மூலையில அவ இருந்துட்டு போட்ட விடுங்க. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு அவ இங்கே இருக்கட்டும். என்னால அவ வீட்டை விட்டு வெளியே போய் சங்கடப்பட வேண்டாம். என் அண்ணன் மகளுக்கு எவ்வளவு அன்பு அடுத்தவங்க மேல. அப்படியே நீ என்ன மாதிரி அன்பு காட்டுறதுல அப்படியே உருகி போயிடுவேன். ஆமா ஆண்டி, பின்ன அவ இருந்தா தானே சமைக்க முடியும், வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செய்ய முடியும். அவ போயிட்டானா அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? என்னால செய்ய முடியாது. இல்லாட்டி நீங்க தான் வயசான காலத்துல செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படணும். அதனாலதான் சொன்னேன். சரிங்க ஆண்டி, அவ வேற சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. இப்போ என்ன பண்றது? பேசாம காசு கொடுங்க, நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலாம். அது வந்து காசு ஏமா கடையில் வாங்கி சாப்பிடணும்? பேசாம நான் போய் 1/4 கிலோ கறி எடுத்துட்டு வந்து வீட்லயே உனக்கு குழம்பு காய்ச்சி தட்டுமா? இல்ல இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
எனக்கு வீட்ல சாப்பிட்ற மூடே இல்ல, கடையில சாப்பிடணும் போல இருக்கு. ஒண்ணு செய்யுங்க, அப்படியே கடைக்கு போறது நாய் போச்சு. போய் எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் அப்புறமாட்டிக்கு ஒரு மஞ்சூரியனும் வாங்கிட்டு வந்துருங்க. மத்தவங்களுக்கு வாங்குறீங்களா இல்லையோ, மறக்காம நான் சொன்னது வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு மஞ்சூரியன் அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகேவா ஆண்டி? நான் ரூம்ல இருக்கேன், வாங்கிட்டு வந்துருங்க. என்னது மஞ்சுளாவா? அப்படின்னா நம்ம மகனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் முடிச்சு இவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு மொத்த சொத்தையும் நம்ம பேர் மேல எழுதி வாங்கணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அது வரைக்கும் இவன் என்ன சொன்னாலும் நம்ம வாங்கி தந்துதான் ஆகணும். சரி, இப்ப வாங்கிட்டு வருவோம். யாரு? மீன்காரியா? இங்க கொஞ்சம் வாரியா? என்ன மீன்காரி, கொஞ்ச நாளா ஆளே காணல. மீன் வியாபாரம் செய்யலையா இல்ல இந்த பக்கம் வரலையா? அது எங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ல. அதே நான் ஊருக்கு புறப்பட்டு போய் அங்கே இருந்து அவங்கள பாத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளா அது மீன் வியாபாரம் செய்யல. வரும்போதுதான் கொஞ்சோண்டு மீன் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் வியாபாரம் முடிச்சுக்கிட்டு சரி வெறுமனே உட்காந்து கிடக்கனே உன்னைய பார்க்கலாம்னு வந்தேன். உன் தங்க ஊர்ல தானே இருக்கா, அவ பாத்துக்க மாட்டாளா உங்க அம்மாவை? அவ சின்ன பிள்ளைல பாவம், அவ என்ன செய்வா ஒத்தையில கண்டுக்கிட்டு. அத கூட மாட ஒத்தாச்சி செய்யலாம்னு நான் போனேன். அச்சுக்கிளி, ஹாய் சின்ன பொண்ணு. ஆமா, இது யாரு புதுசா இருக்காங்க? இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. நீங்க கூட தான் பாக்குற மாதிரி இல்ல. நான் ஏதாவது சொன்னனா? என்னத்துக்கு இந்த பொண்ணோட பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ மீன்காரி அம்மா, நீ ஒரு வாரமா ஊர்ல இல்லல்ல, அதான் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது நம்ம சின்ராஸ் இருக்கார்ல, அவங்களோட மனைவி. அப்படியா? அது எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் அப்படிதான் நடந்துச்சு. அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு அப்புறமாக சொல்கிறேன். நீ இல்லாத இந்த ஒரு வாரம் இவள் தான் எனக்கு தோழியாக இருந்தாள். ஓ அப்படியா? சின்ன பொண்ணு, இதுதான் மீன்காரி ஓவியா. ஓவியாவா? பேசாம பேருக்கு ஆவியான்னு வச்சிருக்கலாம். நல்லா கருப்பு நிறமாட்டு இருக்காங்க. காவியான்னு வச்சிருந்தா என்ன, ஓவியான்னு வச்சிருந்தா என்ன? ஒருத்தரும் என் பேரை சொல்லி கூப்பிடுறது கிடையாது. எல்லாரும் என்னைய மீன்காரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் மீன் வியாபாரம் செய்கிறோம்ல, அதனால என்னைய மீன்காரி மீன்காரின்னு என்று செல்லமாக அழைப்பார்கள். ஓஹோ அப்படியா? நான் ஹோட்டல் வச்சிருக்கேன். அப்ப நீ ஹோட்டல்காரியா? ஆமா ஆமா, ஹோட்டலுக்கு நான் தானே ஓனரு. அப்ப நான் ஹோட்டல்காரி தான். அவ மட்டும் ஓனர் இல்ல மீன்காரி, நானும் ஒரு ஓனர் தான். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பார்ட்னர்கள். பாரு, இது எப்ப நடந்துச்சு? அதான் அப்பதான் நடந்துச்சு. என்ன திட்டு, ஏற்கனவே இவ ஒருத்தையே சமாளிக்க முடியாது. இப்ப என்னடா ஊர்ல இருக்கீங்களா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறத பத்தி கூடி கூடி பேசி சிரிச்சிட்டு கிடக்காளுகோ. ஏடி வீணா போனவளே, ஏடி அங்க என்னடா வீட்ல சமைக்க முடியாது டயர்டா இருக்குன்னு இந்த பக்கமா டைலாக் பேசிக்கிட்டு இங்க வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூடி கும்மால் அடிச்சிட்டு கிடக்க. சும்மா ரெண்டு வார்த்தை பேசினா உடனே கூடி கும்மால் அடிக்கிறதுன்னு அர்த்தமாயிடுமா? ஆமாண்டி, கூட்டு சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்னு பேசிட்டு கிடக்கீங்க அதானே? அண்ணம்மா, என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்கம்மா? ஏடி மீன்காரி வாயை மூடிட்டி, உன் குடும்பமும் நாரிட்டு கிடக்கு. நீ வாயை திறந்தாலும் நான் தடிக்குது, நீ பேசாத. நான் நாரி போனவ சரி, அப்ப நான் விக்கிற மீனை மட்டும் நல்லா ரசிச்சு ருசிச்சு குழம்பு வச்சு திங்க தெரியுது. அது அப்ப உங்களுக்கு நாத்தமா தெரியலையோ? அத்தை, எதுக்கு இப்போ இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அடியே, எல்லாம் உன்னால தாண்டி. உன்னால எனக்கு எவ்வளவு அலசு தெரியுமா? நீ மட்டும் ஒழுங்கா வீட்டுல சோறு ஆக்கியிருந்தா நான் இப்படி கட்ட பைய தூக்கிக்கிட்டு கடைக்கு கிளம்ப வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஏன் ஆண்டு உங்களுக்கு ரெண்டு கையை குடிக்கலையோ? நீங்க சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? அப்படி இல்லைன்னா உங்க அண்ணன் மக வாடாமல்லி இருக்கல்ல, அவளை சமைக்க சொல்ல வேண்டியதானே? வாய மூடுடி, அவளை பத்தி பேசாத. அவ வரலட்சுமி, அவளை போய் வேலை செய்ய சொல்ற. உன்னைய மாதிரி வரும்போது வெறும் கையை வீசிட்டு வரல, அவ மூலமா எக்கச்சக்கமா வரப்போகுது. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போக, வந்தீங்களா உங்க வேலையை பாருங்க. அது விட்டு ரோட்ல வரவங்க போறவங்கள சண்டை வலிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னவா பண்ணிட்டு போறேன்? உங்களுக்கு என்ன சந்தோஷமா 4 வார்த்தை சிரிச்சு பேசக்கூடாது? உடனே வந்து ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது. சட்ட முதேவி, ஏன் பேச மாட்டேன்? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. அப்படி சொல்லி விட்டு சட்டுன்னு இடத்த காலி பண்ண வேண்டியதுதானே கிளவி? கெட்டி பல்லாட்டி, இதுக்கெல்லாம் நீ தானே காரணம். உன் கூட என்னைக்கு பழக்க வழக்க வச்சுக்கிட்டாலோ அன்னைக்கு ஆரம்பிச்சுதுரி இப்ப வாய் பேச்சு. இன்னமும் குறைஞ்ச படம் இல்லை. அது சரி, கொழுப்பெடுத்தவங்க கூட சேர்ந்தா கொழுப்பாத்தானே திரிவாளுகோ, அது கரெக்டாக தான் கிடக்கு. 2 பேரும் மன்னிச்சுக்கிடுங்க.
எங்கள் மாமியார் கிளவி அப்படிதான் ஒரு மாதிரி அடிக்கடிக்கும் அது ஒரு மாதிரியா அப்படி தான் பேசும். அது பேசுனதுலாம் மனசில் வச்சுக்காதீங்க சரிங்களா? சிந்திக்க வேண்டிய நேரத்துல சிந்திப்போம், சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திப்போம். உன் மாமியார் எங்க போயிருப்பாரா? நான் அவளை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு உங்க வீட்ல சமையல் செய்யலையா? ஆமாம், இந்த வாடாமல்லிக்கு வேலை செய்யறதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா எல்லாம் சமைக்க முடியாதுப்பா. இந்த ஒரு வாரம் புள்ள சமைச்சு என் கையை பாரு எப்படி காஞ்சு போய் கிடக்குன்னு. போதா குறைக்கி கடைக்கு வர சமைச்சிட்டு கிடக்கேன். எனக்குன்னு ஓய்வு வேணும்ல, அதேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அதனாலத்தான் என் மாமியார் கோவத்தெல்லாம் உங்கள் மேலே கொட்டிட்டு போகுது. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. சரிதான், சரி. எதுக்கு நாம வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு கிடக்கணும்? வாங்க உள்ள போய் பேசுவோம். அதுவும் சரிதான். வெளியே உட்காந்து பேசிட்டே இருந்தோம்னா போகிற வரவங்களாம் நம்மளத்தையும் வேடிக்கை பார்ப்பாங்க. வாங்க உள்ள போவோம்.